ஹலோ யோஸ் நம்ம பேச எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆக்க பொருத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா. இந்த ரெண்டு பழமொழிக்கும் ஒருத்தன் பொருந்துவாங்க அப்படின்னா அது திமுக கொத்தடிமை கூடாரம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை 2 வாரமாக அவங்க வச்சு செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமும் இதே திமுக கொத்தடிமை தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பட் அதுதான் உண்மை. உண்மையிலும் உண்மை. இன்றைக்கி திமுகனால தான் தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த கொத்தடிமை கூடாரம் காரணம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டு போங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான் சேர்ந்துடும். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு விஜய் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியலையா, அந்த கதை தான் திமுகவோட நிலைமை. அதாவது சோறு ஆக்கும் போது வெயிட் பண்ணவன் தட்டில் போட்டு சுட எடுத்து வாயில் போட்டால் என்ன ஆகும்? வெந்து போயிடும். அப்படி ஒரு விஷயந்தான் இந்த கரூர் சம்பவத்தில் நடந்துருக்கு நான் சொல்லுவேன். அதாவது செஞ்சிடலாம். நீங்கள் யார், எப்பேற்பட்ட ஆள், என்ன மாதிரி ஆளுன்னா நமக்கு தெரியும். மக்கள் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி பித்தலாட்டம் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆட்சியை பிடிப்பீங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் ஏன் உங்களை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே, டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே. இப்படி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி வந்தீங்க. மீறி எவனா வந்தால் அவங்கள அழித்து உங்கள் கூட சேர்த்துருவீங்க. சேர்க்க முடியலன்னா மொத்தமாக அழிச்சிருவீங்க. ஸோ இதை தான் நீங்கள் காலத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்க காலத்தில் அதே ட்ரெண்டை நீ ஃபாலோ பண்ண பேர் அங்கே தான்டா நீங்கள் சறுக்குனீங்க. அங்கே தான் நீங்கள் சறுக்கிட்டீங்க. ஒரு விஷயத்தை குக்கப் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒன்று பண்ணீங்க, எப்படியோ ஒன்று பண்ணீங்க, அப்படிலாம் நடந்துருச்சு. ஆனால் கடைசியில் அந்த சம்பவம் உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கல. அதுக்கு காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டாப்பயலுக்கு தான். இந்த முட்டாப்பயலுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்துல கரூரில் சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அங்கேருந்து விஜய் அவர்கள் கிளம்பிட்டார். அதுக்கப்புறமா அந்த நிர்வாகிகள்லாம் யாருமே போல வைக்கலைன்னு சொல்லி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாங்க கேளுங்க. தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அது வரல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறத நாங்க பதிவு பண்ணுவோம். கரூர்ல அவங்க சம்பவம் நடந்த உடனே போறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. பட் அங்க இருந்த காவல்துறையும் மற்றவங்களும் அவங்களை அலோவ் பண்ணல அப்படின்றத ரொம்ப தெளிவா இன்னைக்கு ஓப்பனா சொல்லியிருக்காரு. பிளஸ் முடிஞ்சிச்சுன்னா நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா எங்களுடைய மொபைலை நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கிங்க, சிக்னல் எங்க இருந்துச்சுன்னு தெரியும் அப்படின்றதையும் இங்க பதிவு பண்றாரு. ஸோ இவங்க 2 வாரமா தமிழக வெற்றி கழகத்து மேல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குக்கப் பண்ணாங்களோ அது ஃபுல்லா இங்க உடஞ்சிருச்சு. 1. 2வது, அதே மாதிரி கரூரில் அந்த சம்பவ இடத்துக்கு எப்படி தமிழக வெற்றி கழகம் போச்சு அப்படின்றதுக்கும் அதை ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஏன் சொல்றேன்னா, தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லேயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க சன் டிவி தெரியும், என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு. ஸோ நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார். நாங்க பேசுறோம் சார். நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். இவர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இல்லாத அளவுக்கு கரூர்ல நல்ல இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. அதை நான் மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். கரூரில் போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலையும் நடக்கலை. அவங்க தான் வரவேற்றாங்க. அவங்க தான் திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. இப்போ
இப்போ பார்த்தீங்களா இந்த சண்டிகரை எவ்வளோ எச்சத்தனமான ஒரு வேலை பண்ணுறான் பாருங்க. கரூர் சொன்ன உடனே அவர் பேச விடாமல் இடம் மறைக்கிறான். அதை செய்யாதீங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு இடம் மறைக்கிறான். ஆதவர்ஜன இந்த இடத்துல நீ பேசாத, சண்டி தானே, நீ கேள்வி கேட்காத, நீ வாய மூடுன்னு சொல்லி செருப்பால் அடிச்சிட்டாப்புல. கரெக்டு. அந்த இடத்துக்கு போய் சேர்க்குற வரைக்கும் காவல்துறையினால் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க முடிஞ்ச உனக்கு ஏன் அந்த இடத்துல நடந்த பிரச்சனையை உன்னால் அனலைஸ் பண்ணவோ ஸ்மெல் பண்ணவோ இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற கேள்வி நியாயமானதானே? இதைத்தானே நம்ம 2 வாரம் வச்சோம். நம்ம வச்ச கேள்விக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அவதூறுன்னு தூக்கி உள்ளே போட்டாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் பொலேர்னு அடித்து அனுப்பி விட்ருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? இன்றைக்கி நம்மளாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு மாற்றிருச்சு அப்படின்றது தான் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு முக்கியமான ஒரு காரணம். கரெக்டாக இல்லையா? பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிபிஐ கேட்டு கேஸ் போட்டோமான்னு கேட்டிங்கன்னா போடலை. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து மொத்தம் 3 லேயர் ஆஃப் கேசஸ் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த கொத்தடிமைங்களாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழக வெற்றிக்கெல்லாம் பார்த்தீங்களா, பிஜேபியோட பி டீம்னு நாங்கள் சொன்ன நீங்கள் கேட்டிங்களா? பாருங்கள், இப்போ பாருங்கள், பிஜேபினால் அவங்க பின்னாடி போய் இருந்து இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி தமிழக வெற்றிக்கிழமை மேலே ஒரு முத்திரை குத்துவாங்க. அவங்க மூத்திரை குடிக்க என்ன வேணால் முத்திரை குட்டிட்டு போட்டோம், நமக்கு பிரச்சனை கிடையாது. மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே இவ்வளோ சீக்கிரம் சிபிஐக்கு இந்த கேஸு மாற்றினதுக்கு யார் காரணம் அப்படின்னா, அதுக்கும் திமுக தான் காரணம். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்க. அதுக்கும் இந்த திமுக இப்போ உதாரணமாக போகுது. உங்களுக்கு புரியலைன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். சம்பவம் நடந்துருச்சுப்பா. சம்பவம் நடந்தவுடனே முதல்ல வந்தார், அன்பில் மகேஷ் போயிட்டு அங்கே வந்து ஆஸ்கார் அவார்டு வின்னிங் வாங்குற அளவுக்கு அழுதார். செந்தில் பாலாஜி வந்து அப்படியே சோகமாக நின்னார். ஒரே நைட்டில் 40 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 40 வார்டிலையும் இது கொடுத்துட்டாங்க. அதையும் எரிக்கவும் வேறு செஞ்சுட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு அடுத்த நாளே ஒரு நபர் விசாரணை ஆணையம்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஜட்ஜை வந்து போட்டாங்க. அதாவது இப்படி எல்லாத்தையும் போட்டது மட்டும் இல்லாமல் அவசர அவசரமாக ஏன்டா பேட்டி வந்து கொடுத்தீங்க? செந்தில் பாலாஜி ஒரு சைடு பேட்டி கொடுக்குறாரு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் செக்ரட்டரி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்படி டிஜிபி ஏடிஜிபின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேட்டி கொடுக்குறீங்க. பேட்டி கொடுக்குறதுல என்னென்னா, அரசாங்கத்தின் மீது தப்பே இல்லை, ஒட்டுமொத்த தவறும் விஜய் மேலே தான் இருக்குது, அவர் லேட்டாக வந்தனால தான் இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தூக்கி மொத்தமாக வச்சாங்க. ஸோ இங்கேயே எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, இங்கே ஏதோ சம்திங் குக்கப் ஆகுது, இங்கே ஏதோ வந்து அரசாங்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கு புஷி ஆனந்த், சிடிஆர், அப்புறமா வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் மாவட்ட செயலாளர் இருக்காங்களோ அவங்க மேலாம் கேஸை போட்டு தூக்கி வைக்கிறது. கேஸை பற்றி பேசினோம்னா, அங்கே இருக்க விட்னஸை பற்றி பேசினோம்னா உடனே அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறது. இப்படி எல்லா வேலைகளையும் நீங்கள் பண்ணுறதை வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்கன்றத திமுக கொத்தடிமைங்க மறந்துட்டாங்க. ஏண்டா நம்ம என்ன அந்த ஆதி காலத்தில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவில் என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை அப் டு டேட்டை எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருக்க ஜட்ஜு மட்டும் என்ன வானத்தில் தான் வந்திருப்பாங்க, அவங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்களும் இந்த கேஸை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்களும் இது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நார்த் இந்தியாவே இருந்திருந்தா கூட இப்படி ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி உலக லெவலில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது இந்த சம்பவத்தோடைய தொடர்பு படுத்தி தமிழக அரசாங்கம் எந்த நியூஸை விட்டாலும் அதோட நியூஸு எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுன்ற அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாமல் இஷ்டத்துக்கு அடித்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து இப்போ பிஜேபி சைட்லேருந்து என்டிஏன்னு ஒரு டீம் வந்து 8 பேர் வந்து அதையும் அவங்களே அனலைஸ் பண்ணிட்டு போய் அவங்களும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா சைடுமே இதை வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதநேயத்தோட எல்லா கட்சிகளும் அணுகுச்சு. இங்கே மனிதநேயமே இல்லாமல் அணுகுன 2 கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக, இன்னொன்று வந்து நாய் டம்ளர் கோஷ்டி. இந்த 2ம் தான் விஜயை ஒழிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சோஷியல் மீடியாலையும் சரி ஒட்டுமொத்த மீடியாவையும் சரி அவங்க கையில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அதை விட உச்சபட்சமாக ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா? கரூருடைய சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு அந்த லிமிட்டில் வருது. ஸோ அவங்க அந்த பெஞ்சில் தான் வந்து அந்த கேஸை டீல் பண்ணணும். அந்த பெஞ்சில் கேஸு போட்டு ஒரு சில விஷயங்கள் கேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, முன்ஜாமீன் போன்ற அந்த மாதிரி கேஸ் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கும்போது, மதுரைக்கும் கரூருக்கும் சென்னைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பெஞ்சில் ஒரு எஸ்ஓபி கேஸு, என்னது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேஸு போட்டு அந்த கேஸுக்கு பிரதிவாதியாக தமிழக வெற்றி கழகம் இல்லாதப்ப அதை கிரிமினல் கேஸாக மாற்றி அதை வந்து ஏன் நீங்கள் விசாரிக்கலை, ஏன் நீங்கள் வந்து பஸ்ஸை பறிமுதல் பண்ணல அப்படின்னு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இருக்கா, விஜய்க்கு வந்து அப்படி இது இருக்கா, அவர் வந்து இந்த மக்களை எப்படி பாதுகாப்பாருன்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனத்தை அந்த நீதிபதி வச்சுருந்தார்.
ஸோ இந்த ஒரு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இந்த 2 வாரத்துக்குள்ள விஜய்க்கு அகேன்ஸ்டாக குக்கப் பண்ண எல்லா விஷயமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, அவங்க எடுத்து வைக்கும்போது, அதாவது நம்மளுடைய லாயர்கள் எடுத்து வைக்கும்போது, ஆப்வியஸ்லி இங்கே ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் புரியும். அதனால தான் இந்த கேஸை ரொம்ப சீக்கிரமாக 2 வாரத்தில் சிபிஐக்கு மாற்றிருக்கு சுப்ரீம் கோர்ட். இது இந்திய வரலாற்றில் வேறு எந்த கேஸுக்குமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கேஸுக்கு மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிபிஐ கொடுத்துருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு ரியலைஸ் பண்ணியிருக்கு ரொம்ப பெரிய ஒரு சம்பவம் கரூரில் நடந்திருக்கு. அப்போ இதை வந்து இவங்க எஸ்ஐடி போட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, யாரு தமிழக அரசு போட்டு பண்ணியிருந்துச்சு பாருங்கள் அஷ்ரக் கார்க் தலைமையில். அந்த எஸ்ஐடி மூலிமா விசாரித்தாலோ இல்லை ஒரு நபர் ஆணையம் அவங்க மூலிமா விசாரித்தாலோ கிடைக்க வேண்டிய விஷயம் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் போகுமே ஒழிய விஜய் அவர்களை கார்னர் பண்ணுறதுக்கான எல்லா வழித்தடமும் அதில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சிபிஐ கேட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தமிழக வெற்றிக்கிழமை என்ன கேட்டுச்சு அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேங்களா, ரிட்டையர்டாக இருப்பார்ல, அவங்க தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும். இது தமிழக வெற்றிக்கிழமை கேட்டது. 2வது, தமிழக அரசு போட்ட எஸ்ஐடி எங்களுக்கு வேணாம், அதுக்கு பதிலாக உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுங்க இப்படின்ற விஷயத்த தமிழக வெற்றிகளும் சொல்லிருந்துச்சு. சிபிஐ யார்ப்பா கேட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிஜேபியும் அதுக்கப்புறமா தனியாக ஒரு 3-4 மனுதாரர்கள் வந்து அதில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு இதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷனர் வந்து ஆதவர்ஜனா மட்டும்தான். கேஸோட தீவிரம் புரிஞ்ச சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, கண்டிப்பாக இது தமிழக அரசுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கரூரில் நடந்த எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றி ஒட்டுமொத்த குற்றத்தையும் தளபதி அவர்கள் மேலே தான் போடுவாங்க அப்படின்றத இவங்க பண்ண இந்த அழிச்சாட்டியத்தின் மூலியமாக புரிஞ்சிடுச்சு. நீதித்துறையவே வந்து ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அவர்களுக்கு வந்திருக்கு, நீதிபதிகளுக்கு வந்திருக்கு. அதனால தான் அவங்க இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. தீர்ப்பு பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே அதை வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ரத்து பண்ணிருச்சு. பட் அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய இதை வந்து ரத்து பண்ணல. அது ஒரு சைடு அப்படி போய்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலேருந்து அஜய் ரஸ்தோகி அப்படின்ற தலைமை நீதிபதிக்கு அவங்களுடைய மேற்பார்வையில் சிபிஐ வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கும். அவங்க கீழே 2 ஐஏஎஸ் கேடர் இருப்பாங்க. ஆனால் அவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கேடர்ஸாக இருப்பாங்க. பட் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம நார்த்துலேருந்து இங்கே வந்து ஐஏஎஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 கலெக்டர் வந்து அந்த ஜட்ஜி கீழே வருவாங்களே ஒழிய தமிழ் பேசுகிற தமிழ் குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் வந்து இவங்களுக்கு கீழே வரமாட்டாங்க. சிபிஐ வந்து இந்த கேஸை விசாரிக்கும். அப்போ இந்த கேஸை விசாரிக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் இந்த தலைமைக்கிட்ட கொண்டு போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இனி வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரையல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும் அப்படின்றத நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கடும் கண்டனத்தையே தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி அங்கே 2 பேர் இருக்கும்போது நீங்கள் தன்னார்வமாக இந்த கேஸை எடுத்து நடத்துனீங்க, அதுவும் பிரதிவாதி இல்லாமல் நீங்கள் நடத்திருக்கீங்க, ப்ளஸ் இதை வந்து கிரிமினல் கேஸாக எப்படி நீங்கள் ஃபைல் பண்ணீங்க, ஸோ இதை வந்து ஏன் வந்து தாவேக தரப்புக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பலை, இப்படி பல கேள்விகளை வச்சு அவங்களுக்கும் அங்கேருந்து டீட்டெயில்ஸை கேட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நமக்கு ஒரு ஹாப்பி டே அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இனி தமிழக வெற்றி கழகம் திரும்ப வந்து இனி பயங்கரமான சம்பவங்கள்லாம் செய்யும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆதவர்ஜனா அவர்கள் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறமா இன்றைக்கி அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவே அவங்க தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து இன்றைக்கி என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றிக்கிழமை மேலே வச்சாங்களோ, விஜயர்கள் மீது வச்சாங்களோ, அது எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவித்து இதை நாங்கள் இப்படி செய்யலை, நாங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்றத ஆதவர்ஜனா திருப்பி இங்கே பதிவு பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஆல்ரெடி கொதிச்சு போயிருக்காங்க இந்த அரசாங்கத்து மேலே. இனி உண்மைகள் தெரிய வரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த உண்மைகள் தெரிய வரும்போது ஒட்டுமொத்தமாக திமுகவை குழி தோண்டி புதைப்பாங்க மக்கள் 2026 அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாதுன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.